ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। நாம் ஆசரிப்பு கூடாரத்தின் अनेक காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். अब मिलाप वाले तंबू के बारे में कई सारे चीजों को अध्ययन करते आ रहे हैं. கடந்த நாட்களில் நாம் ஆசாரனுடைய உடைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு गए இருக்கிறோம். हफ्ते याजक के वस्त्र के बारे में अध्ययन करते आए हैं. இந்த நாளில் கூட அந்த ஆசாரின் உடையில் இன்னொரு பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். आज हम याजक के वस्त्र में कुछ और एक भाग को हम अध्ययन करने वाले हैं. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்தின் निर्गमन 28वां अध्याय 31 இருந்து 35 வரைக்கும் நாம் தியானிக்கும் பொழுது 31 से लेकर 35 अध्ययन करते समय ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநூலால் உண்டாக்க கடவாய். फिर एबोत के बागे को संपूर्ण नीले रंग का बनवाना. இந்த ஏபோத் மார்க் நியாயவிதி மார்க் பதக்கம் இரண்டு காரியங்களை நாம் தியானித்திருந்தோம். तो एबोत और न्याय विधि के जो छाती बंदी के बारे में देखे थे. இன்னைக்கு நாம் அந்த உள்ளாக போடப்பட்ட ஒரு ப்ளூ கலர்ல இருக்கிற ஒரு அங்கியை குறித்து இன்னைக்கு நாம் தியானிக்க तो போகிறோம். हम अंदर पहनने वाले एक बागे का बारे में हम अध्ययन करने वाले हैं. இந்த அங்கியானது ஏபோத் உடுத்திருந்த அதற்கு உள்ளாக இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த அங்கி. तो एबोत पहने रहते उसके अंदर के एक बाग यही नीले रंग की बागी है. இதை முழுவதும் இளநீல நூலால் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. सारे चीजों को संपूर्ण नीले रंग का बनवाना करके शास्त्र कहती है. அதை அப்படியே யாத்திரை 39ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இளநூல நூலால் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். तो निर्गमन 29 वचन में देखते समय वो सारे नीले रंग में बनाए करके देखते हैं. இந்த அங்கியை கர்த்தர் ஏன் பண்ண சொன்னார்? ये बागे को क्यों बनाने के लिए कहा? இந்த அங்கிக்குள் மறைந்திருக்கிற ஆவிக்குரிய ரகசியம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். इस बागे में छुपा हुआ आत्मिक रहस्य में क्या है करके हम अध्ययन करने वाले हैं. முதலாவதாக இந்த அங்கியின் அடையாளம் என்ன? तो पहले ये जो बागे का चिन्ह क्या है? முதலாவதாக இந்த அங்கி ஏன் போடப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது तो पहले बागे के क्यों पहनाते करके देखते समय இந்த அங்கி ஒரு மூன்று காரியங்களை அங்கு குறிக்கிறதா இருக்கிறது. तो ये जो बागे है 3 कार्य को उधर प्रकट करती है. ஒன்று, அந்த அங்கி ஒரு பதவிக்காய் குறிக்கப்படுகிறது. ये जो बागे है पद का चिन्ह है. ஒரு பதவியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு அங்கியை கொடுப்பார்கள். ये पद में रहने वाले व्यक्ति को बागे देते हैं. இது பார்க்கும் பொழுது நம்ம ஒரு Dress போட்டிருக்கு, அதுக்கு மேல போடப்படுகிற ஒரு அங்கி இது. देखो हम लोग कपड़ा पहनते हैं उसको ऊपर डालने वाला एक वस्त्र है. இரண்டாவது, இந்த அங்கியானது ஒரு அதிகாரத்தை குறிக்கிறதா இருக்கிறது. दूसरे बागे जो है अधिकार को प्रकट करती है. மூன்றாவதாக இந்த அங்கியானது ஒரு நியமிக்கப்படுதல் அல்லது ஒரு ஆர்டினேஷன் அப்படிமாங்க நியமிக்கப்படுதலை குறிக்கிறது. ये जो तीसरा है ये नियम करती है उसको दिखाती है. இப்போ நம்மலாம் பார்க்கும் பொழுது காலேஜ்ல இருக்கட்டும், அதே போல பைபிள் காலேஜ்ல எல்லாம் பார்க்கும் பொழுது तो कॉलेजेस बाइबल कॉलेजेस में देखते समय அவர்கள் அதை முடிக்கும் பொழுது அந்த 3 வருடம் கழித்த உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆர்டினேஷன் இருக்குங்க. देखो 3 साल खत्म होने के बाद एक मीटिंग एक ऑर्डिनेशन रहता है. அதுல பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு ப்ளூ கலரோ அல்லது மெரூன் கலரோ அந்த காலேஜ்ல இருக்கிற ஒரு அவங்க வச்சிருக்கிற ஒரு அங்கி பண்ணி போடுவாங்க. देखो कॉलेज में रहने वाले नीले रंगों काले रंग होने तो कॉलेज में जो होती है वो पहनते हैं. சோ அதை போல ஒரு அங்கி தான் இந்த ஆசாரியர்களுக்கும் அது கொடுக்கப்படுகிறது. तो याजक को भी वैसे एक वस्त्र दिया जाता है. நாம் இந்த அங்கியை குறித்ததுல ஒன்று, இது ஒரு பதவியில் இருப்பவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. तो ये पद में रहने वालों को दिया जाता है. அல்லது இது ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. अधिकार में रहने वालों को दिया जाता है. அல்லது ஏதோ ஒரு வேலைக்காக நியமிக்கப்படும் பொழுது இந்த அங்கியை அங்க போடுகிறார்கள். कुछ काम के लिए नियम करते समय ये जो बागे को पहनते हैं. அப்படியே இந்த ஆசாரியன் நியமிக்கப்படுகிறார், ஒரு ஊழியத்திற்காக நியமிக்கப்படுகிறார். ये जो याजक है एक काम के लिए नियम किया जाता है. அவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களிலே நீ ஒரு ஆசாரியனா இருக்கிறாய். उनके लिए पद दिया जाता है कि इस्राएल में तू याजक बनकर रहेगा. ஒரு ஊழியக்காரன் என்கிற ஒரு பதவி கிடைக்கிறது. तू सेवक कह करके एक पद मिलती है. அவர்களுக்கு ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். उनको एक अधिकार भी देता है. அதனால தான் ஆரோனுக்கு பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த அங்கியை நீ பண்ணி போட வேண்டும் என்று சொல்லுகிறார். तो याजक को इसलिए परमेश्वर कहता है ये बागे को बना के पहना. இந்த அங்கியை குறித்து நாம் வேதத்தில் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது इस बागे के बारे में कुछ वचनों का अध्ययन करते समय யோவான் 19ஆம் அதிகாரத்தின் 2ஆம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது யோனா का 19वां अध्याय 2 और 3रा वचन देखते समय போர்ச்சேவர்கள் முள்ளினால் ஒரு முடியை பின்னி जो वीर लोग है एक कांटे का मुकुट बनाकर அவர் சிரசின் மேல் வைத்து, அப்படியே இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மீது வைத்து यीशु मसीह के सिर पर रखकर சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி उनको एक बैंजनी वस्त्र पहनाया. யூதருடைய ராஜாவே यहूदियों का राजा வாழ்க என்று சொல்லி प्रणाम करके அவரை கையினால் அடித்தார்கள். उनको थप्पड़ मारे. இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக यीशु मसीह सूली में मारे जाने से पहले இந்த சம்பவம் நாம் ஏதோ தற்செயலாய் நடக்கிறது போல நமக்கு தோன்றும். ये जो संभव है ऐसी होती करके हम देखते हैं. அவருக்கு ஒரு முள்ளினால் ஒரு முடியை
பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். कांटे का मुकुट पहनाता करके देखते ஒரு हैं। கிரீடத்தை போல அந்த முள்ளை உருவாக்கினார்கள். वो तो एक मुकुट के समान उसको कांटे को बनाए। அதை போல அவருக்கு ஒரு சிவப்பான அங்கியை உடுத்தி விட்டார்கள். उनको एक बैंगनी वस्त्र पहना दिए। இது ஏதோ தற்செயலாய் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. ऐसे होता ऐसे हुआ करके नहीं है। அந்த போர்ச்சேவர்கள் அதை வைத்துட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். तो जो सिपाही और रखकर एक शब्द कहते हैं, யூதருடைய ராஜாவே வாழ்க. यहूदियों का राजा प्रणाम। அப்போ இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜா என்று காண்பிக்க வேண்டும் என்றால், यीशु मसीह का राजा करके दिखाना है, அவர் ராஜா என்கிற அதிகாரம் உடையவராய் காட்ட வேண்டும் என்றால், राजा का अधिकार पाया हुआ दिखाना है, तो அவருக்கு இரண்டு காரியங்கள் தேவைப்படுகிறது. उसके लिए दो कार्य चाहिए। ஒரு ராஜாவுக்கு ரெண்டு காரியம். ஒன்று கிரீடம் தேவைப்படுகிறது. राजा के मुकुट चाहिए। அதற்கு தான் அந்த முள்ளை ஒரு கிரீடம் போல பண்ணி तो வைத்தார்கள். उसे घाटे को एक मुकुट के समान पहना कर रख दिए। அதை போல ஒரு ராஜாவுக்கு அந்த மேன்மையை காட்டுவதற்கு ஒரு அங்கி தேவைப்படுகிறது. राजा को आदर दिखाने के लिए एक बागे चाहिए। அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த சிவப்பான அங்கியை உடுத்தி விட்டார்கள் என்று பார்க்கிறோம். तो यीशु मसीह इसीलिए जो बैंगनी रंग को पहना लिया करके देखते हैं। அதற்கு அப்புறம் தான் ராஜாவே வாழ்க என்று சொல்ல முடிகிறது. उसके बाद ही राजा प्रणाम करके कहते हैं। அப்போ ஒரு அதிகாரத்தை கொடுப்பதற்கு இந்த அங்கி பயன்படுகிறதா இருக்கிறது. अधिकार देने के लिए ये वस्त्र जरूरत है करके देखते அதே हैं। போல லூக்கா 20 அதிகாரத்தின் 46 வசனத்தை பார்க்கும் பொழுது, लूक के 20वां अध्याय उसका 46वां वचन को देखते समय, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும். तो बड़े वस्त्र को पहनकर घूमने में। லூக் 20:46 பிரதர். लूक के 20वां अध्याय 46वां वचन, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், लंबे वस्त्रों को पहनकर சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், जो बाजारों में नमस्कार को पाकर, ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், जो प्रार्थनालय में मुख्य स्थान में बैठने के लिए, விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, जेवनारों में मुख्य स्थान प्रिय लगते हैं, प्रिय அப்போ இந்த करते हैं। நீண்ட அங்கிகளை தரித்தவர்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. लंबे वस्त्र पहने हुए लोगों के बारे में यह कहा जाता இவர்கள் है। எதை விரும்புகிறார்கள்? ये क्या चाहते हैं? சந்தை வெளிகளில் வந்தனங்களை விரும்புவார்கள். बाजारों में नमस्कार को चाहते हैं। எல்லாருமே அவர்களை வாங்க வாங்கன்னு வரவேற்கணும். सब लोग उनको आओ आओ करके उनको स्वागत करना है। அவர்கள் ஜெப ஆலயத்திற்கு வரும் பொழுது प्रार्थनालय में आते समय முதன்மையான ஆசனங்களில் உட்கார வைக்கப்பட வேண்டும். मुख्य स्थानों में बैठने के लिए सोचते हैं। ஆமா, ஒரு முக்கியமான ஸ்டேஜ் பக்கத்துல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கணும் விரும்புவாங்க. मंच के बाजू में मुख्य स्थान में बैठना करके देखते हैं। விருந்துகளில் வரும் பொழுது और जो नेवता में आते समय அங்கேயும் ஒரு முதன்மையான இடத்தில் விரும்புகிறாங்க. वहां पे भी एक मुख्य स्थान को ढूंढते हैं। ஏன் அப்படினா, क्यों बोले तो அவர்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறதாயும், वो अधिकार में है इसीलिए, அல்லது அவர்களுக்கு ஒரு மேன்மை இருக்கிறதை போலவும், इसीलिए उनको एक आदर है, इसीलिए ஒரு நல்ல பதவியில இருக்கிறாங்க एक अच्छे पद में है என்று காட்டுவதற்காக दिखाने के लिए। அன்றைக்கு வாழ்ந்த அந்த வேதபாரலா இருக்கட்டும், பரிசேயர்களா இருக்கட்டும், और जो शास्त्री होने था, फरीसी होने था, उन दिनों में जीते हैं, அவர்கள் நீண்ட அங்கிகளை உடுத்தி கொண்டு வருவார்கள். लंबे वस्त्रों को पहन के आते हैं। அதுதான் இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னார். इसलिए यीशु मसीह वैसा कहा, நீண்ட அங்கிகளை உடுத்தி கொண்டு உங்ககிட்ட வருவாங்க. तो लंबे लंबे वस्त्र पहनकर आपके पास ஏன்னா आएंगे। அவங்க உங்ககிட்ட இருந்து சில வரவேற்புகளை அல்லது ஒரு வந்தனங்களை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி, वो आपके पास से नमस्कार पाने के लिए वो आपके पास आते हैं। அப்ப இந்த அங்கி என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு உயர்வை, ஒரு மேன்மை காட்டுகிறது. ये जो बागे हैं एक मनुष्य के लिए एक ऊंचाई, एक पद को दिखाती है, ஆதியாகமம் आदर को दिखाती 37 है। அதிகாரத்தின் 3 வசனத்தை பார்க்கும் பொழுது, उत्पत्ति 37वां अध्याय उसका 3रा वचन को देखते समय, யாக்கோபு தன்னுடைய இளைய குமாரனாகிய யோசேப்புக்கு याकूब अपना छोटे पुत्र यूसुफ के लिए ஒரு பலவர்ண அங்கியை பசைவித்தார். एक रंग बिरंगे अंगरख को बनाया। யாக்கோபு ஏதோ ஒரு ஆசையில அல்லது ஒரு அன்பின் மிகுதியால் அதை செய்தார். याकूब एक आशा के साथ प्रेम जताने के लिए वो बनाया, ஏன்னா அவன் முதிர் வயதுல பிறந்திருக்காரு. क्योंकि बूढ़े उम्र में जन्म हुआ। எல்லா பிள்ளையோட அந்த பிள்ளைய ஒரு செல்லகுமாரன் என்கிற ஒரு இதுல அவர் அந்த பலவர்ண அங்கியே பண்ணினார். देखिए सब पुत्र से वो लड़के को, वो पुत्र को एक लाडला दिखाने के लिए रंग बिरंगे कपड़ा पहनाया। ஆனால் இதற்கு பின்பு தேவனுடைய ஒரு மகாபெரிய திட்டம் இருக்கிறது. इसका पीछे परमेश्वर का एक बड़ा योजना था। இந்த அங்கியை இந்த யோசேப்புக்கு பண்ணினதுனால், ये जो वस्त्र को यूसुफ के लिए बनाया, इसलिए வரும் நாட்களில் இந்த யோசேப்பு ஒரு மிகப்பெரிய பதவிக்கு வரப்போகிறார் என்பதை குறிப்பதற்காக அது செய்யப்பட்டது. तो आने वाले दिनों में एक ऊंचे पद में आने वाला करके इसको बताती है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு கையில முழு தேசத்தின் அதிகாரம் வரப்போகிறது என்பதை குறிக்கிறதா இருந்தது. यूसुफ का हाथ में सारे देश का अधिकार आने वाले करके ये दिखाती है। அதனால தான் சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, பொறாமை கொண்டு அந்த அங்கியை புடிங்கிட்டு போயிட்டாங்க. इसीलिए अपने भाई लोग, बड़े भाई लोग उसका ऊपर जलन होकर वस्त्र को छीन के ले गए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த அங்கி என்பது ये जो वस्त्र बोले तो நமக்கு ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்கிற நமக்கு जो मिला, जो याजक का सेवा करने वाला हमको எதை குறிக்கிறது என்றால், इसको जताती है। கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பதவி, ஒரு ஊழியன் என்கிற ஒரு பதவியை குறிக்கிறது. तो परमेश्वर दिया हुआ पद, एक सेवक वैसे पद को दिखाती
दिखाती है அல்லது கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஆவியின் அதிகாரத்தை குறிக்கிறதா இருக்கிறது परमेश्वर हमें दिया हुआ आत्मिक अधिकार को दिखाती है அல்லது கர்த்தர் நமக்கு ஒரு சபையிலோ அல்லது ஒரு கூட்டத்திற்கோ அல்லது ஒரு ஒரு ஊழியத்திற்கோ நம்மை வந்து நியமித்திருக்கிறார் என்பதை குறிக்கிறதா இருக்கிறது परमेश्वर हमें एक सभा के लिए एक झुंड एक मंडली के लिए एक सेवा के लिए नियुक्त किया दिखाती है இந்த அங்கியானது மேன்மையானதுதான் ये जो भागे हैं ये आदर भरा है அதை உடுத்துகிறவர்களும் மேன்மையானவர்கள் जो தான் पहनते हैं वो भी आदर भरे लोग ஆனால் அந்த हैं அங்கியை எப்படி காத்துக்கொள்ள तो வேண்டும் ये वस्त्र को कैसे बचा அது रखना है எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சில வசனங்களில் குறிப்பிடுகிறது ये वस्त्र कैसे रहना चाहिए करके शास्त्र कुछ वचनों को बताती है அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் उसी को हम आज अध्ययन करने वाले நமக்கு हैं அதிகாரம் இருக்கிறது हमें अधिकार है நமக்கு பதவி இருக்கிறது हमें पद है நாம் நியமிக்கப்பட்டு हम இருக்கிறோம் नियम किए गए हैं ஆனாலும் அந்த வசனத்தின்படி நாம் அதை காத்துக்கொள்ள तो வேண்டும் वचन के अनुसार उसका बचाए रखना है இங்கு பார்க்கும் பொழுது அந்த 28ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 28वां वचन को देखते அந்த समय ஏபோத்தின் கீழ் அங்கி முழுவதும் இளநூலால் உண்டாக்க கடவாய் जो एबोत के नीचे जो बागे हैं वो नीले बैंजनी कपड़े से बनाया जाना है முழுவதும் இளநீல நூலால் இருக்க வேண்டும் संपूर्ण नीले रंग का बनाना है அல்லேலூயா हालेलुया। இதுல வந்து வேற எந்த நூலையும் நீங்க சேர்க்க கூடாது इसके साथ कौन सा भी धागा को नहीं मिलाना है அந்த இளநூலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய கிருபை என்று பார்த்தோம் ये नीले रंग के बारे में देखते समय परमेश्वर अनुग्रह करके So, அப்ப देखे முதலாவதாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அங்கி परमेश्वर पहले दिया हुआ एक भागे முழுமையும் கிருபையினால் நிறைந்திருக்க வேண்டும் संपूर्ण अनुग्रह से भरी रहनी நம்ம चाहिए கொடுக்கப்பட்ட ஊழியமா இருக்கட்டும் हमें दिया गया सेवा होने நம்ம दो கொடுக்கப்பட்ட பதவியா இருக்கட்டும் हमें दिया हुआ पद होने दो நம்ம கொடுக்கப்பட்ட அதிகாரங்களா हमें இருக்கட்டும் दिया गया अधिकार होने அவை दो அத்தனையும் सारे चीज கிருபைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் अनुग्रह का अधीन होना चाहिए கிருபை இல்லாமல் அது எனக்கு கிடைக்கவில்லை என்று நாம் உணர வேண்டும் बिना अनुग्रह को नहीं मिला करके हम सोच लेना चाहिए கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது गलतियों को पहला अध्याय उसके 15 वचन பவுல் दिखाती है அப்போஸ்தலர் இப்படியாய் சொல்லுகிறார் प्रेरित पौलुस इस तरह कहता நான் है என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் मेरे माँ के गर्भ से लेकर என்னை பிரித்தெடுத்து मुझे अलग कर कर நம்முடைய கிருபையினால் அழைத்த தெய்வம் अपने अनुग्रह से बुलाया அப்ப அவர் परमेश्वर சொல்லுகிறார் அந்த கிருபையினால என்னை அழைத்திருக்கிறார் आपके अनुग्रह से हमें बुलाया है அந்த கிருபையினால் அழைக்கப்படாவிட்டா वो अनुग्रह से हम बुलाए नहीं நான் गए இந்த तो ஊழியத்திற்கு வந்திருக்கவே முடியாது वो सेवा के लिए आ ही नहीं सकता था ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தை சொல்லும் பொழுது तो पहले वचन में कहती என் है ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் मेरे लोगों के मेरे जाति के लोगों के जो उम्र में देखते समय நான் யூத மார்க்கத்தில் தேறினவன் தான் मैं यहूदी मत में बढ़ता जाता हूँ பாரம்பரிய நியாயங்களுக்காக जो पारंपरिक न्याय के लिए மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் बहुत भक्ति भाव दिखाता था அந்த அளவுக்கு பக்தி உள்ளவனாய் இருந்த என்னதான் इतना भक्ति भाव होने वाला मुझे ही ஆண்டவர் கிருபையினால் அழைத்திருக்கிறார் परमेश्वर अनुग्रह से बुलाया ஏன் है கிருபையினால் அழைத்தார் क्यों अनुग्रह से बुलाया है 16 वचனம் சொல்லுகிறது दूसरा वचन कहती है நம்முடைய குமாரனை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமா அறிவிக்கும் तो பொருட்டு अन्य जातियों में से सुसमाचार बताने के लिए அல்லேலூயா हालेलुया அப்ப இந்த சுவிசேஷ ஊழியமானது ये सुसमाचार की सेवा எனக்கு கிடைத்தது என்றால் मुझे मिला इसलिए அது கிருபையினால் वो கிடைத்தது अनुग्रह से मिली இதை है பவுல் அப்போஸ்தலர் நன்றாக உணர்ந்திருந்தார் प्रेरित पौल अच्छी तरह जानता था அதனால தான் எந்த இடத்திலும் அவர் தன்னை மேன்மைப்படுத்தவே இல்லை इसलिए किसी भी स्थान में अपने को ऊंचा नहीं दिखाया அதே கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது इसी गलतियों की किताब दूसरा अध्याय 9 वचन में देखते எனக்கு समय அளிக்கப்பட்ட கிருபையை அவர்கள் அறிந்தபோது मुझे दिया गया अनुग्रह को जानते ही தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் जो खंबा बनकर रहे याकूब केबा और योहन्ना தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் तो जो कतनारहित को நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி अन्य जातियों के लिए भी बताने के பாருங்க, लिए இங்க ரெண்டு காரியத்தை அங்கு சொல்லுகிறார் यहाँ पे दो कार्यों को बताती है எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அவர்கள் அறிந்தார்கள் मुझे दिया गया अनुग्रह को वो लोग जान लिए அறிந்துட்டு ஒரு காரியத்தை சொல்றாங்க जानकर एक कार्य को बताते हैं நாங்க விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பிரசங்கிக்க இருக்கிறோம் हम कतना किए लोगों को सुसमाचार बताते ஆனா हैं நீங்க लेकिन हम புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி அழைத்திருக்கிறார் अन्य जातियों को बताने के लिए बुलाए गए இது हैं எங்கிருந்து வந்தது என்றால் கிருபையிலிருந்து வந்தது इधर से आई अनुग्रह से आई है அல்லேலூயா हालेलुया। அப்ப நமக்கு வந்த அழைப்பும் சரி तो हमें दिया गया बुलावा होने நமக்கு दो திறந்திருக்கிற வாசலும் சரி हमें हमें हमारे लिए खुला द्वार होने दो இது எல்லாமே கிருபையினால் வந்திருக்கிறது सब कुछ अनुग्रह के साथ आई है எபேசியர் 3ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது एफेसियर तीसरा अध्याय 7वां वचन को देखते समय தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய परमेश्वर का प्रभावी सामर्थ्य मुझे दिया गया அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன் उसके अनुग्रह के कारण इस सुसमाचार का सेवक बना அவருடைய கிருபையினால நான் ஊழியக்காரனாய் இருக்கிறேன் उसका अनुग्रह से मैं सेवक बना அப்ப இந்த அங்கியை போட்டு இருக்கிற ஒரு ஆசாரியனுக்கு எப்பொழுது ஒரு நினைவு இருக்க வேண்டும் तो भाग्य के पहना हुआ याजकों का हर समय एक सोच रहनी चाहिए என்னுடைய அழைப்பு
मुझे मेरा बुलावा, என்னுடைய ஊழியம், मेरा सेवा, எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், मुझे दिया गया अधिकार, இது எல்லாமே கிருபையினால் இருக்கிறது. ये सब कुछ अनुग्रह से द्वारा है। இது என்னுடைய நீதியினாலோ என்னுடைய ஞானத்தினாலோ கிடைத்தது அல்ல. धार्मिकता की वजह से या बुद्धि की वजह से नहीं, கிருபையினால் கர்த்தர் இதை கொடுத்திருக்கிறார். अनुग्रह से परमेश्वर ने ये दिया है। பாருங்க, தாவீதை குறித்து சொல்லும் பொழுது दाऊद के बारे में कहते समय சங்கீதம் 78, 70, 71 பார்க்கும் பொழுது 78वां भजन संगीता उसका 70 और 71 देखते समय ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தாரா, भेड़शाला में से उसको उठाया। கறவலாடுகளின் பின்னாடி அலைந்து திரிந்த அவரை वो तो बच्चे वाली भेड़ों का पीछे पीछे फिरने वाले से தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு तो வந்தார். अपने लोग इजराइल को चरवा करने के लिए उसको बुलाया। அதுதான் கிருபை. वही अनुग्रह। எங்கேயோ ஆட மேய்ச்சிட்டு இருந்தாரு, इधर तो भेड़ों को चरा रहा ஆனா था, இஸ்ரவேலின் ராஜாவாய் ஒரு அதிகாரத்தில் கொண்டு வந்தார். इजराइल राजा के एक अधिकार में ஒரு लाया, பதவி அவருக்கு एक கொடுத்தார். पद उसको दे दिया। அப்ப அந்த கிருபையினால நம்ம ஊழியத்தை பெற்றிருக்கோம் என்று நினைவிருக்க वो வேண்டும். अनुग्रह के कारण हम सेवा को पाए करके याद रखना चाहिए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவ ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரும் जैसे परमेश्वर सेवा करने वाला हर एक लोग, எனக்கு இந்த ஊழியம் என்னுடைய திறமையினால் கிடைக்கவில்லை, मेरे सामर्थ्य से ये सेवा मुझे नहीं मिली है, அல்லது என்னுடைய பெற்றோர்கள் செய்வதனால் இது கிடைக்கவில்லை, मेरा माता पिता करते इसलिए नहीं मिला है, தேவனுடைய கிருபையினால் பெற்றிருக்கிறேன் என்கிற நினைவு இருக்க तो வேண்டும். परमेश्वर अनुग्रह से मैंने पाया करके याद रखना चाहिए। அந்த ஊழியம் தான் சரியான விதத்தில் தேவன் அழைத்த ஊழியமாய் இருக்க முடியும். वही सेवा परमेश्वर ने सही रीति से बुलाया गया वो सेवा होगी। ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா। So, அதனால தேவ ஊழியத்தை செய்யும் பொழுது परमेश्वर सेवा को करते समय எப்பொழுதுமே நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும், ஒரு நடுக்கம் இருக்க हर வேண்டும். समय हमें एक भय होना चाहिए, एक तरतराहट होना चाहिए। நான் தகுதி இல்லாதவன் தான் இந்த ஊழியத்திற்கு, मैं काबिल नहीं हूँ सेवा के लिए, ஆனால் அவருடைய கிருபையினால் செய்து கொண்டு இருக்கிறேன். तो उसे अनुग्रह से मैं करता हूँ। அந்த கிருபையை நான் இழந்து விடவே கூடாது. वो अनुग्रह को मैं कभी खोना नहीं அந்த चाहिए। கிருபையோடு நான் வேற எதை இணைத்து விடவும் கூடாது. वो अनुग्रह के साथ किसी को जुड़ा लेना नहीं இங்கு चाहिए। சொல்லப்பட்டு இருக்கிற அந்த நீல கலர் நூல் மாத்திரம் தான் तो பயன்படணும். यहाँ पे नीले रंग की जो धागे ही उपयोग किया வேற जाता है, ஏதாவது மிக்ஸ் பண்ணிர கூடாது. वहाँ पे किसी को मिलावट नहीं करना அதே चाहिए। போல இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது கிருபையை விட்டு வேற எதையுமே உள்ள கொண்டு வந்துட கூடாது. तो सेवा करते समय अनुग्रह के अलावा किसी को अंदर नहीं लाना चाहिए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கிருபையினால் இந்த ஊழியம் நிறைந்திருக்க तो வேண்டும். अनुग्रह से सेवा भरी हुई रहनी चाहिए। So, அடுத்ததாக दूसरा இந்த 32ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 32वां वचन को देखते समय 28 யாத்திராகமம் 28, 32 பார்க்கும் பொழுது 28-32 वचन को देखते समय தலை நுழைகிற ஒரு துவாரம் அதில் நடுவில் இருக்க வேண்டும். वो सर को अंदर डालने के लिए एक छेद होनी चाहिए। இந்த அங்கியை போடுவதற்காக ये वस्त्र पहनने के लिए தலை நுழைவதற்கு ஒரு துவாரம் இருக்கிறது. उसके बीच में से सिर डालने के लिए एक छेद हो। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு ஹோல் இருக்கணும். अच्छा एक छेद होना चाहिए। இந்த ஹோல் ஏன் இருக்கிறது? ये छेद क्यों है? இது வழியா தான் தலை வெளியே வர முடியும். इससे ही सिर बाहर आना चाहिए। இல்லனா Dress போட்டு அப்படியே முக்காடு போட்ட மாதிரி மூட்டிட்டு தான் இருக்கணும். ये जो ड्रेस पहनते समय ये नहीं हो तो एक घूंघट पहना जैसा रखा அப்ப இது है। எதை குறிக்கிறது என்றால் किसको जताती है? இந்த ஆடையை அல்லது இந்த அங்கியை அணிந்திருக்கிற ஒரு ஆசாரியர் ये जो वस्त्र को ये जो बागे को पहना हुआ एक याजक எப்பொழுதுமே தலையாகிய கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க हर வேண்டும். समय सिर बनकर रहने वाला यीशु को प्रकट करना होना चाहिए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தலையை நீங்க உங்க வஸ்திரத்தால் மூட முடியாது. जो सिर को वस्त्र से आप ढाप नहीं सकते, தலை வெளியே தெரிஞ்சு தான் ஆகணும். सिर बाहर दिखना है, அதற்கு ஒரு துவாரம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. छेद होना चाहिए करके दिखाती மற்ற है। வஸ்திரங்களை போல அல்ல, बाकी वस्त्र के जैसा தலையை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு துவாரம் இருக்கிறது. जो बाहर सिर को बाहर लाने के लिए छेद है। இதிலிருந்து ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். इस कार्य को अच्छे जान लेना நாம் चाहिए। எந்த ஊழியத்தை செய்தாலும் சரி, हम जो कोई सेवा करते हो, எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, जो के अधिकार में हो, எந்த பதவியில் இருந்தாலும் जो சரி, के पद में हो, நாம் எதற்கென்று நியமிக்கப்பட்டாலும் சரி, हम किसी के लिए नियुक्त किया गया हो, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு துவாரம் இருந்துகிட்டே இருக்க வேண்டும். हमारे जीवन में यीशु मसीह को प्रकट करने के लिए छेद होती रहना அப்படி चाहिए। என்றால் ஒரு வழி இருக்க வேண்டும். ऐसा बोलो तो एक मार्ग होना இயேசுவை चाहिए। வெளிப்படுத்தாத ஒரு ஊழியம் செய்யவே கூடாது. यीशु मसीह को प्रकट नहीं करने वाला कोई सेवा नहीं करना है। இயேசுவை வெளிப்படுத்தாத ஒரு அதிகாரம் இருக்கவே கூடாது. यीशु मसीह को प्रकट न करने वाला अधिकार नहीं होना चाहिए। இயேசுவை வெளிப்படுத்தாத ஒரு பதவி இருக்கவே கூடாது. यीशु मसीह को न प्रकटने वाला एक पद होना नहीं चाहिए। எந்த சூழ்நிலையிலும் என் இயேசுவை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க कौन வேண்டும். सा भी स्थिति होने दो यीशु मसीह को प्रकट करते रहना நல்லா है। புரிந்து கொள்ளணும். अच्छा समझ लेना இந்த அங்கி चाहिए। எனக்கு பதவி கொடுத்திருக்கிறது. इस भाग्य मुझे एक अधिकार पद को दिया है। இந்த அங்கி எனக்கு அதிகாரம் கொடுக்கிறது. ये जो भाग्य मुझे अधिकार दिया இந்த है, அங்கி எனக்கு மேன்மை கொடுக்கிறது. ये जो भाग्य मुझे एक आदर दिया है, ஆனால் இது எல்லாமே எங்கிருந்து வருகிறது என்றால் தலையாகிய கிறிஸ்துவினிடத்திலிருந்து फिर வருகிறது. भी ये सब कुछ किधर से आती है? सिर बनकर रहने वाले यीशु मसीह के पास से आती है। அதனால என்னுடைய அதிகாரத்தினால் கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்த मेरे வேண்டும். अधिकार से मसीह को प्रकट करना चाहिए। எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பதவியினால் கிறிஸ்துவை வெளிப்படுத்த
मुझे வேண்டும். दिया गया ये पद से मैं यीशु मसीह को प्रकट करना எனக்கு चाहिए. கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தினால் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். मुझे दिया गया ये जो सेवा से यीशु मसीह को प्रकट करना चाहिए. இது நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு அல்ல. ये हमें आदर दिखाने के लिए नहीं. ஹalleluya. हालेलुया. கிறிஸ்துவை வெளிப்படுத்தினா मसीह को प्रकट किया तो அவர் நம்மை வெளிப்படுத்துவார். वो हमें प्रकट करेगा. நம்மளமாக அவரை வெளிப்படுத்துவார். तो हमारे द्वारा उनको प्रकट करेगा. மேன்மை தானாக வரும். आदर अपने आप आएगी. அப்ப தலையாகி கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதுதான் இந்த அங்கியா ये இருக்கிறது. जो सिर बन के रहने वाला मसीह को प्रकट करने वाला छेद है. அதற்கு ஒரு துவாரம் இருந்தே ஆக इसके வேண்டும். लिए छेद होनी चाहिए. So, அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வழி எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். इसीलिए हमारे जीवन में मसीह को प्रकट करने के लिए मार्ग होना चाहिए. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. एफेसियों पहला अध्याय 23 वचन कहती है எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய जो सब उसकी परिपूर्णता से सब में सब कुछ पूर्ण करता है. நிறைவாகிய சரீரமான சபைக்கு जो परिपूर्ण होने वाले देह नामक कलीसिया को அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். उसको सबके ऊपर एक सिर बनाकर उसको दिया. அப்போ பிதாவாகிய தேவன் சபைக்கு தலையாக இயேசு கிறிஸ்துவை தந்திருக்கிறார். द पिता परमेश्वर कलीसिया के लिए सिर बनकर रहने के लिए यीशु मसीह को दिया ஏன் है. தந்திருக்கிறார்? क्यों दिया है? எல்லாவற்றையும் அவர் நிரப்புவார் என்று தந்திருக்கிறார். सबसे सब कुछ जो परिपूर्णता करेगा करके दिया है. அப்ப என்ன அர்த்தம் அப்படினா इसका मतलब क्या है? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தினால் நான் எல்லாத்தையும் நிரப்பிட முடியாது. तो मुझे दिया गया अधिकार से मैं सब कुछ भर नहीं सकता. எனக்கு இருக்கிற கிருபையினால ஞானத்தினால எல்லாத்தையும் நிரப்பிட मुझे முடியாது. दिया गया अनुग्रह और ज्ञान से मैं कुछ किसी को भर नहीं सकता. ஹalleluya ஹalleluya. ஹalleluya. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல ஊழியங்களினால எல்லாத்தையும் நிரப்பிட முடியாது. हमें दिया गया सेवा से हम सब कुछ भर नहीं सकते. எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் கிறிஸ்து இயேசு மாத்திரமே. सबको भरने वाला मसीह यीशु मसीह அவர்தான் है. சபையில எல்லாவற்றையும் நிரப்ப முடியும். वही कलीसिया में सबको भर सकता है. ஹalleluya हालेलुया. கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்தினால் மாத்திரமே मसीह यीशु को प्रकट किया तो ही சபை விசுவாசத்தில் நிரம்பி இருக்கும். कलीसिया विश्वास में भरा रहेगा. சபை கிருபையில் நிரம்பி இருக்கும். कलीसिया अनुग्रह में भरा रहेगा. சபை அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும். कलीसिया अभिषेक में भरा रहेगा. அவர்தான் நிரப்புகிறவர். इसीलिए वही भरता है. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஐயோ நான் ஊழியம் செய்றேன். मैं सेवा करता हूँ. எனக்கு பதவி கிடைச்சிட்டு मुझे पद मिल गई. அதனால நான் சபையார எல்லாத்திலும் நிரப்பி கொண்டு போயிருவேன். तो मैं कलीसिया वाले सारे लोगों को भरपूरी करके ले जाऊंगा. நடக்கவே நடக்காது. होगा ही नहीं. நடக்கவே நடக்காது. होगा ही नहीं. சபைக்குள்ளாக விசுவாசத்தை நிலைநாட்டனா இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி தான் ஆகணும். कलीसिया के अंदर विश्वास को रखना बोले तो यीशु मसीह को प्रकट करना है. சபையின் ஒவ்வொரு ஜனங்களும் அபிஷேகத்தில் நிரம்பணுமா இயேசுவை வெளிப்படுத்தி ஆக வேண்டும். कलीसिया में हर एक अभिषेक को भरना है तो यीशु मसीह को प्रकट करना है. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. அவர் வந்தால் மாத்திரம் தான் நிரப்புகிறது வரும். तो वो आएगा तो ही भरपूरी आएगी, परिपूर्णता आएगी. அதான் நம்முடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கப்படுகிறது. तो हमारे कमियों को यीशु मसीह के अंदर परिपूर्णता करती है. கிறிஸ்து இயேசு வந்தா மாத்திரம் தான் நிறைவு அங்கு வரும். तो यीशु मसीह आए तो ही वहां पे भरपूरी அப்ப आएगी. பிதாவாகிய தேவன் சபைக்கு ஏன் தலைவராக இயேசுவை கொடுத்திருக்கிறார்? तो पिता परमेश्वर क्यों कलीसिया के लिए यीशु मसीह को सिरा बनकर दिया है? சபை எல்லாவற்றிலும் நிரம்பி இருக்கும்படியாக. कलीसिया सबसे सब कुछ भरा रहना चाहिए. ஹalleluya हालेलुया. ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், உலக ஆசீர்வாதமாய் वो இருக்கட்டும், आत्मिक आशीष होने दो, दुनिया की आशीष होने दो, உங்களுடைய சரீர ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், आपके शरीर की आशीष होने दो, அத்தனையும் நிரப்புகிறவர் இயேசு वो மாத்திரமே. सब कुछ भरने वाला यीशु मसीह है. அப்ப அந்த இயேசுவை நம்ம வெளிப்படுத்த वो வேண்டும். यीशु मसीह को प्रकट करना है. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது एफेसियों 4 अध्याय उसका 15 वचन को देखते समय அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு जो प्यार से सत्य को पालन कर தலையாகிய கிறிஸ்துவுக்குள் जो सिरा बनकर रहने वाला मसीह को எல்லாவற்றிலேயும் वो सब कुछ में நாம் வளருகிறவர்களாகும்படியாக அப்படி செய்தார். हम बढ़ना चाहिए करके इसलिए ऐसा किया. ஹalleluya. हालेलुया. அப்ப கிறிஸ்துவுக்குள் தான் நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது. तो मसीह का अंदर ही हमारा बढ़ोती है. கிறிஸ்து இல்லனா நம்ம வளர முடியாது. अगर मसीह नहीं तो हम नहीं बढ़ सकते. அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளரணுமா? तो हमारे आत्मिक जीवन में और बढ़ना है क्या? இன்னும் விசுவாச வாழ்க்கையில வளரணுமா? और भी विश्वास के जीवन में बढ़ना है क्या? இன்னும் பரிசுத்தத்தில் வளரணுமா? और भी पवित्रता में बढ़ना है இன்னும் क्या? ஊழியம் வளரணுமா? और भी सेवा बढ़ना है क्या? தலையாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். जो सिरा बनकर रहने वाला यीशु मसीह के अंदर रहना அப்ப அந்த चाहिए. தலையாகிய கிறிஸ்துவு தான் நம்மள வளர வைக்கிறார். वो जो सिर बनकर रहने वाला यीशु मसीह हमें सब में बढ़ाता है. அதனால தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். इसलिए हम मसीह को प्रकट करना है. அப்ப நமக்கு நிரப்புதல் வேண்டுமா? இயேசுவை வெளிப்படுத்தணும். हम परिपूर्णता चाहिएगा यीशु मसीह को प्रकट करना है. நம்ம வளரணுமா? இயேசுவை வெளிப்படுத்தணும். हम बढ़ना है क्या? यीशु मसीह को प्रकट करना है. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது कुलैसियों का दूसरा अध्याय 18 वचन को देखते समय கணுக்களாலும் கட்டுக்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் कोई मनुष्य दीनता और स्वर्गदूतों की पूजा करके तुम्हें दौड़ के प्रतिफल में वंचित न करो, ऐसा मनुष्य देखी. வசனம் தப்பு. ஓகே, இந்த தலை நம்முடைய சரீரத்தை ஆதரிக்கிறதா. ये जो सिर जो है शरीर को प्रकट करती है. ஹalleluya. हालेलुया. ஆதரிக்கிறது என்றால் ये जो आदर करती बोले तो இந்த ஸ்தலதான்
ये जो सिर जो है, எல்லா அவயங்களுக்கும் தேவையானதை கொடுத்து புஷ்டியாக்குகிறது. ये जो सिर जो है सारे अंग को जो चाहिए वो देकर उनको पुष्टि बनाती है. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைக்கு என்ன தேவையோ அந்த ஆகாரம் அந்த புஷ்டியை தலை கொடுக்கிறது. जो हाथ को क्या चाहिए वो जो पौष्टिकता को सिर देती है. அதுக்கு ஒரு பலவீனமா உடனே தலை ஒரு ஐடியா கொடுக்கும். उसको बलहीनता है क्या सिर एक आइडिया देती है. இந்த மருந்து போடு சரியாயிரும். ये जो दवा को डालो ठीक हो जाएगा. ஆதரிக்கிறது என்றால் ये जो आदर करते बोले அதை तो பலப்படுத்துவதும் उसको बल देती है. பலவீனப்படும் பொழுது அதுக்கு உதவி செய்கிறது. जो बलहीनता होती है उसको मदद करती है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஏன் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் क्यों मसीह को प्रकट करना है? அவர் நம்மை ஆதரிக்கிறார். क्यों हमें पालन पोषण करता है. அவர்தான் நம்மை பலப்படுத்துகிறார். वही हमें बल देता है. அவர்தான் நம்மை இன்னும் திடப்படுத்தி உறுதிப்படுத்துகிறார். तो और हमें दृढ़ कर हमें स्थिर करता है. அதே வேளையில் उसी समय நாம் में பலவீனப்படும் பொழுது हम बलहीन होते நாம் समय சோர்ந்து போகும் பொழுது हम निराश होते அந்த समय வசனம் சொல்லுகிறது तीसरा वचन कहती है சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர் அவர். निराश होने वाले को सामर्थ्य देती है. ஹல்லேலூயா. हालेलुया. அதுதான் ஆதரிப்பு. इसीलिए वो आदर करना बोले. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு பிள்ளை பசியில அழும் பொழுது एक बच्चा जो भूख में रोती உடனே है தாய் போய் பால் கொடுக்கிறது பாருங்க. माँ जाके तुरंत दूध देती है. அதுதான் தாய் பிள்ளை ஆதரிக்கிறது. वही अपना माँ अपने बच्चों को संभालने वाला है. அப்படியே ऐसे ही சரீரமாகிய சபையை वो जो शरीर नामक कलीसिया को தலையாகிய கிறிஸ்து ஆதரிக்கிறார். वो जो सिर बन के रहने वाले मसीह वो जो आदर करता है. ஹல்லேலூயா हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த அங்கியை போட்டிருக்கிற ஒரு ஆசாரியன் எதை உணர வேண்டும் என்றால் जो बागे के पहना हुआ याजक किसको स्मरण करना நான் है? இயேசுவை என் ஊழியத்தில் வெளிப்படுத்தினால் மாத்திரமே मसीह को मैं सेवा में प्रकट किया तो ही என் ஊழியத்தில் நிறைவு வரும். मेरे सेवा में भरपूरी आएगी. என் ஊழியத்தில் அந்த கிறிஸ்து எல்லாவற்றிலும் வளருவார்கள். मेरा सारे चीजों में मसीह के अंदर बढ़ेंगे. அதே போல என் ஊழியத்தில் ஒரு ஆதரவு இருக்கும். तो मेरा जो सेवा में एक संभालना होगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ இதுக்கு தான் இன்னைக்கு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். इसलिए हम मसीह को प्रकट करने वाले बनकर होना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ ஒன்று இந்த அங்கியானது ये जो पहला ये जो बागे है நமக்கு ஒரு பதவி அதிகாரத்தை நமக்கு காட்டினாலும் the पद एक अधिकार का में दिखाते फिर भी அதே வேளையில் இந்த அங்கி கிருபையினால் நிறைந்திருக்கிறது. ये जो बागे अनुग्रह से भरी हुई है. அப்போ நாம் எப்பொழுதுமே கிருபைக்கு உட்பட்டவர்களாய் இருக்க अब வேண்டும். हर समय जो अनुग्रह से अनुग्रह का अधीन होना चाहिए. இரண்டாவதாக நாம் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை மாத்திரமே வெளிப்படுத்த வேண்டும். दूसरा हम किसी भी स्थिति में यीशु मसीह को ही प्रकट ஒரு करना है. நாளும் சுயத்தை வெளிப்படுத்திட கூடாது. तो किसी भी समय में अपना स्वयं को प्रकट नहीं करना है. ஹல்லேலூயா. हालेलुया. நம்மை நாமே வெளிப்படுத்துவதற்கு ஊழியங்கள் அல்ல. अपने आप को प्रकट करने के लिए सेवा नहीं है. இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு மாத்திரமே ஊழியம் यीशु கொடுக்கப்பட்டிருக்கிறது. मसीह को प्रकट करने के लिए सेवा दिया गया है. அப்படி வெளிப்படுத்தினால் वैसा प्रकट करेंगे तो சபை ही நிரம்பி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். सब कलीसिया बढ़कर आशीष को पाएगी. சபை ஆவிக்குரிய வளர்ச்சியில் இன்னும் வளர்ந்தோங்கி இருக்கும். कलीसिया आत्मिक जीवन में और बढ़ती जाएगी. சபைக்கு தேவையான போஷாக்கை நல்ல ஆதரவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுப்பார். कलीसिया को देने वाली पौष्टिकता आहार को परमेश्वर देगा. அடுத்ததாக பார்க்கும் பொழுது उसके बाद हम देखते समय 28ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 28वां अध्याय का 32वां वचन को देखते समय அந்த தலைநுகிற அதன் துவாரத்தின் அது நடுவில் இருக்கும். वो जो सिर डालने के लिए वो छेद बीच में रहेगी. அதன் துவாரத்திற்கு அந்த துவாரத்திற்கு वो छेद के लिए நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்க வேண்டும். उसको चारों ओर बख्तर के छेद किसी एक बुनी हुई कोर हो. அது கிளியாதபடிக்கு वो न फटने पाए. மார்க்கவசம் துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். वो जो छाती बंदी की जो द्वार जैसा होना चाहिए. இங்க அடுத்ததாக பார்க்கும் பொழுது इसके बाद हम देखते समय ஒரு நாடா அந்த துவாரத்தை சுற்றிலும் இருக்கிறது. एक रस्सी वो जो द्वार से चारों ओर फिरा हुआ है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஏன் இந்த நாடா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் क्यों ये जो रस्सी दी गई है அந்த துவாரம் கிழிந்து போய் விடக்கூடாது. द्वार न फटनी चाहिए. அந்த Dress கிழிஞ்சிட கூடாது. वो वस्त्र फट नहीं चाहिए. அதனால தான் அந்த நாடா கொடுக்கப்பட்டிருக்கிறது. इसलिए वो जो रस्सी दिया गया है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த நாடா எதை காட்டுகிறது? ये जो बख्तर किसको दिखाती है? ஏன் இது அந்த துவாரத்துல இருக்க வேண்டும்? क्यों ये छेद में होनी चाहिए? ஏன் அது என்னுடைய அங்கி கிழிந்து போக கூடாது என்று அங்க வசனம் சொல்லுகிறது. वस्त्र न फटना चाहिए करके वचन कहती है. அப்ப இது எதை காட்டுகிறது என்றால் किसको दिखाती है? இது எப்பொழுதுமே हर समय கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற அல்லது அண்டி இருக்கிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. क्रिस्त मसीह यीशु को जो साथ रहने के लिए उसको चिपका रहने के लिए एक अनुभव को दिखाती நான் है. ஃபர்ஸ்டே சொன்னேன், मैंने पहले कहा நமக்கு பதவி இருக்கலாம், हमें पद हो सकती है, அதிகாரம் இருக்கலாம், अधिकार हो सकती है, ஊழியத்தின் மேன்மை இருக்கலாம், सेवा की आदर हो सकती है, கிருபை இருக்கிறது. अनुग्रह है. ஆனால் அதே வேளையில் उसी समय में நாம் இயேசுவை மாத்திரமே அண்டி இருக்க வேண்டும். यीशु मसीह के साथ ही चिपका रहना है. அவரை சார்ந்து இருக்க வேண்டும். उसके साथ रहना है. அப்படி சார்ந்து இருக்காத
பட்சத்துல अगर उसके साथ हम नहीं रहेंगे ஏதோ तो ஒரு இடத்துல कोई भी जगह पे நம்முடைய அதிகாரம் கிழிஞ்சிரும், हमारा अधिकार फट जाएगी, நம்ம கொடுக்கப்பட்டு இருக்கிற பதவி கிழிஞ்சு போயிரும். हमें दिया गया पद फट जाएगी। அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை சார்ந்து இருக்க வேண்டும். यीशु मसीह के साथ रहना है। நேபுகாத்நேச்சார் அன்னைக்கு சொல்றாரு, नेबुकदनेस्सर उस दिन कहा, என்னுடைய பலத்தினால் கட்டப்பட்ட ஆறுன்னு சொன்னாரு. मेरा बल से जो बांधा गया करके कहा, சொல்லி அடுத்த நிமிஷத்துல ஆண்டு தள்ளி விட்டார். कहकर अगला मिनट में नीचे गिरा दिया। ஏரோது உட்கார்ந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். हेरोद बैठ के बात कर रहा है, ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, लोग कहते हैं ஐயோ இது தேவ சத்தம், हाँ ये परमेश्वर का आवाज है। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है அவர் தேவனுக்கு மகிமை செலுத்தாததினால் तो परमेश्वर का आदर नहीं दिया इसीलिए புழு புழுத்து செத்தார். कीड़ा मकोड़ा पकड़ कर मर गया। அல்லேலூயா. ஆண்டவர் அடிச்சிட்டார். परमेश्वर ने मार दिया இவரோ அந்த இடத்துல தேவனை சார்ந்து இருக்கவில்லை, क्योंकि उन लोग परमेश्वर के साथ नहीं रखे, தேவனை அண்டிக் கொண்டு இருக்க வேண்டும். परमेश्वर को न पकड़ लिए। சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். सब संगीतकार इस तरह कहता है, 73ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, तो बंद संगीता 28वां वचन इस तरह कहते हैं, தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், परमेश्वर के साथ रहना है, समीप रहना ही நான் உமது अनुग्रह है। கிரியை எல்லாம் சொல்லி வரும்படி हमारे अनुग्रह को कह कर கர்த்தராகிய ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். परमेश्वर का पर मेरा अनुग्रह को भरोसा को रखा हूं। அப்ப ஆண்டவரை அண்டிக் கொண்டு இருக்க வேண்டும். परमेश्वर का समीप रहना है। அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, नीति वचन 3 अध्याय उसका 5वां वचन को देखते தம்மை समय அண்டிக் கொண்டிருக்கிறவருக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். अपने उसके समीप रहने वालों को वो जो ढाल बनकर है, அவர் கேடகமாய் இருக்கிறார். वो ढाल बनकर है। சோ அதே போல சங்கீதம் 57:1 பார்க்கும் பொழுது, भजन संहिता 57 उसका पहला वचन देखते समय, என் ஆத்துமா அண்டிக் கொள்ளு உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, मेरे प्राण आपको समीप है, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் आपत्तियों निकल जाने के लिए சட்டங்கள் நிலையிலே வந்து அடைவேன் என்று சொல்லுகிறார். आपके पंखों के तले शरण लिए रहूंगा। எப்பொழுதுமே ஆண்டவரை அண்டிக் கொள்ள हर வேண்டும், समय परमेश्वर को साथ रहना है, ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று परमेश्वर के साथ சொல்லப்பட்டிருக்கிறது. रहना करके दिखाती है। அல்லேலூயா. हालेलुया। அப்படி சார்ந்து இருக்கும் பொழுதுதான் ऐसा परमेश्वर के समीप रहते இந்த समय அங்கி கிழிந்து போகாமல் இருக்கும். जो वस्त्र न फटेगी। சோ இன்னைக்கு நாமும் கூட आज हम भी பெற்ற ஊழியத்தை கடைசி வரை சரியாய் செய்ய வேண்டும் என்றால் तो मिला हुआ सेवा आखिरी तक अच्छे तरह से करना है, तो நல்ல ஞானம் இருக்கலாம், अच्छा ज्ञान हो सकता है, அல்லேலூயா, हालेलुया, நல்ல வேத அறிவு கூட இருக்கலாம், अच्छा शास्त्र की बुद्धि हो நல்ல सकती है, பைபிள் காலேஜ் படிச்சிருக்கலாம், अच्छा बाइबल को सीख सकते हैं, வசனங்களை நல்ல மனப்பாடம் பண்ணி இருக்கலாம். वचन को अच्छा मनपाठ कर सकते हैं। என்னதான் இருந்தாலும் कुछ भी होने दो, ஆண்டவரை அண்டிக் கொண்டு இருக்க வேண்டும், परमेश्वर का समीप रहना चाहिए, ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். परमेश्वर के साथ रहना है। அப்பா நீங்க வெளிப்பட்டாதான்பா என்ன பயன்படுத்துங்க. तो आप प्रकट हुआ तो ही मुझे से उपयोग कीजिए। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஊழியத்திற்கு போகிறோம், इस सेवा के लिए हम जाते हैं, நீங்க பேசுகிறதா இருந்தால் மாத்திரம் கொண்டு போங்க, आप बात करेंगे तो ही मुझे लेके जाओ, நீங்க என்னோடு கூட இருக்கிறதா மட்டும் கொண்டு போங்க. आप मेरे साथ रहेंगे तो ही मुझे ले जाओ। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அன்றைக்கு மோசே கேட்கிறது போல, उस दिन जैसा मूसा पूछा, நீங்க எங்களோடு கூட வரலன்னு இந்த இடத்துல இருந்து எங்களை கொண்டு போகாது. आप हमारे साथ नहीं आए तो इस जगह से हमें मत निकालो। ஆண்டு சொல்லாரு, என் தூதன் வருவான். मेरा दूध आएगा, இல்ல இல்ல நீங்க தான் வரணும். नहीं नहीं आप ही आना है, ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும். परमेश्वर के साथ रहना है, இந்த ஊழியம் தான் மகிமையா இருக்கும். वही जो सेवा है आदर बनकर இந்த रहेगी। ஆசாரியனுடைய ஊழியம் எப்பொழுதுமே தேவனுக்கு சித்தமானபடி இருக்கும். तो वो याजक की सेवा परमेश्वर का इच्छा के अनुसार की सेवा होगी। ஓகே, அப்போ இந்த கிறிஸ்துவை சார்ந்திருத்தல். परमेश्वर के साथ रहना। அடுத்ததாக उसके बाद நான் நேர குறைவாக ஃபாஸ்டா போறேன். समय की कमी है, 28ஆம் அதிகாரத்தின் निर्गमन 28वां अध्याय 33-34 பார்க்கும் பொழுது, 33वां अध्याय उसका 34 में இந்த देखते हैं, அங்கியின் கீழ்ப்புறத்துல ऐसे बागे के नीचे की बात, அதனுடைய ஓரங்களில उसके चारों ओर மாதளம் பழங்களையும் जो बादाम की जो बादाम को बनवाना, அதே போல பொன் மணிகளையும் கொடுக்க வேண்டும். बीच में चारों ओर सोने की घंटियां लगवाना। அல்லேலூயா. हालेलुया। இது அந்த ஓரத்துல ஒரு மாதளம் பழம் ஒரு பொன்மணி இருக்க ये வேண்டும். जो अनार बनवाना और एक घंटियां होना चाहिए। இது ஏன் வைக்கப்படுகிறது? क्यों रखा जाना ஒரு है? ஆசாரியன் உள்ளே போகும் பொழுது याजक अंदर जाते समय இதை உடுத்தி கொண்டு போகிறார், इसको पहन कर जाना है, அவர் வெளியே வரும் பொழுது இதை உடுத்தி கொண்டு வர வேண்டும். बाहर आते समय पहन कर आना है। இது ஏன் அப்படின்னா, क्यों बोले तो இப்போ இந்த மாதளம் பழம் எதை குறிக்கிறது? ये अनार की फल किसको जताती है? இது ஏன் அங்கியில் இருக்க வேண்டும்? क्यों ये वस्त्र में होना அதுல चाहिए? இந்த அங்கி கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஊழியம், ये जो बागे परमेश्वर दिया हुआ एक सेवा है, ஒரு பதவியா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். एक पद रख लो। அப்போ இதுல இந்த மாதளம் பழம் இருக்கிறது, பொன்மணிகளும் இருக்கிறது. ये जो अनार भी है, एक अपना घंटिया भी, सोने की घंटिया भी है। இந்த மாதளம் பழம் என்பது ये जो अनार की फल बोले தேவ तो நீதியை குறிக்கிறது, एक परमेश्वर की धार्मिकता को दिखाती है, இன்னொன்று கனியுள்ள வாழ்க்கையை குறிக்கிறது. और एक फल भरा एक जीवन को दिखाती है। இந்த மாதுளம் பழத்தை மாத்திரம் பார்த்தோம் அப்படின்னா, ये जो अनार के फल को देखते समय உடைத்தோம் அப்படின்னா तोड़ेंगे तो அதற்கு உள்ளாக उसके अंदर அநேக கனி மணி போல இருக்கும். அந்த பழம் उसके अंदर मोती के समान फल होती है। அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகம் இருக்கும். वो कई सारे होते हैं। கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த மாதுளம் பழத்தை குறிக்கிறது. एक फल भरा
द्वारा जीवन को ही अनार की फल जताती है। அதான் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது श्रेष्ठ गीत 4 अध्याय उसका 12 वचन அங்க बताती है। இப்படியாய் ஒரு நேசர் சொல்லுகிறார், यहाँ से ऐसा एक प्रेमी बताता है, உன் தோட்டம் மாதளம் செடிகளும் अब तेरा बाग अनार की जो ढाली है, அருமையான கனிமரம் நிறைந்திருக்கிறது. वो जो अच्छे से अच्छे फल देने वाले वृक्ष भरा होगा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தோட்டத்துல என்ன இருக்கணுமா? हमारे बगीचे में क्या होना चाहिए? மாதளம் செடி கொடி இருக்கணும், மாதளம் செடி இருக்கணும். जो अनार के पौधे होना चाहिए। அப்படியே அந்த மாதளம் பழங்கள் அங்க இருக்க வேண்டும். तो वैसा बोले तो अनार की फल वहां पे होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। இது நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற விசுவாசிகளை அல்லது நம்ம கொடுக்கப்பட்ட ஜனங்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு तो हमें இருக்கிறது. दिया गया लोगों को, विश्वासियों को कैसे बनाना करके यहाँ पे जताती है। இவர்கள் அங்கியோடு இணைந்து இருக்கிறது. ये बागे के साथ मिला रहती இந்த है। மாதளம் பழம் அங்கியோடு இணைந்து இருக்கிறது अनार பாருங்க. की फल जो वस्त्र से मिला जुड़ी அப்ப हुई है। ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஜனங்களை எப்படி உருவாக்க வேண்டும்? तो सेवा में जुड़े रहने वाले लोगों को कैसे बनाना है। இந்த உன்னத பாட்டு 4:13 சொல்லப்பட்ட தோட்டம் சபையை குறிக்கிறது. ये जो शेष की 4:13 में कहा गया चीज है कलीसिया को जताती है। அந்த தோட்டத்துல மாதளம் செடி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. उस बगीचे में अनार की बारी करके कहा है। இப்ப அந்த மாதளம் செடியிலிருந்து வருகிற மாதளங்கள் நம்முடைய விசுவாச பிள்ளைகளை குறிக்கிறது. ये जो अनार पौधे से आने वाला अनार का फल हमारे विश्वास के बच्चों को दिखाती है। அப்ப அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் कैसे होना चाहिए? கனியுடையவர்களாய் இருக்க வேண்டும். फल देने लायक होना चाहिए। அப்போ ஒரு ஆசாரியன் एक याजक தன்னிடத்தில் இருக்கிற ஜனங்களை கனியுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். तो हमारे उनके साथ रहने वाले लोगों को फलदायक बनाना चाहिए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆரோனை குறித்து பார்க்கும் பொழுது हारून के बारे में देखते समय அவர் உள்ளே ஏன் போகிறார் என்றால் क्यों अंदर जाता है? அத்தனை இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் உள்ளே வர முடியாத ஒரு இடத்துல இவர் போகிறார். वो इतने सारे इजराइल लोग अंदर नहीं आ सकते, वो जगह पे जाता है। ஆனால் அந்த ஜனங்களை நான் அழைத்து கொண்டு வருகிறேன் என்பதற்கு அடையாளம் தான் இந்த மாதுளம் பழம் உள்ள போகிறது. लोगों को मैं चलाकर आता हूं करके ये दिखाने के लिए तुल्य में ये अनार की फल है। அவர்கள் உம்முடைய வசனத்தின்படி வாழ்ந்து கனியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடுகிறதா இருக்கிறது. आपके वचन के अनुसार जीते और फलदायक आत्मिक जीवन जीते करके एक तुल्य में दिखाती है। அப்போ நாம் நம்முடைய ஜனங்களை எப்படி உருவாக்க வேண்டும்? वैसे हम हमारे लोगों को कैसे बनाना है? அவர்கள் கனியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். उनको फलदायक होना चाहिए। நீங்க அதே உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது वही श्रेष्ठ की 4 अध्याय उसके 3रा वचन को देखते समय அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पे कहा गया है உன் முக்காட்டின் நடுவே तेरे घूंघट का बीच में உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் போல இருக்கிறது. तेरे गाल फटा हुआ अनार की समान है। உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழம் போல இருக்கு சொல்லப்பட்டு वो जो இருக்கிறது. तेरा गाल है वो फटा हुआ अनार की समान है। கன்னம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா गाल को देखते समय ஒரு மனிதனுடைய அந்த முகத்துல இருக்கிற அழகை காட்டுவது தான் இந்த கன்னம். एक मनुष्य के चेहरे में जो सुंदरता को दिखाने वाले गाल है। அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கன்னம் எப்படி இருக்கிறதா? ये गाल कैसी है? வெடித்த மாதுளம் பழம் போல फटा இருக்கிறது. हुआ अनार की फल के समान है। வெடித்த மாதுளம் என்றால் என்ன தெரியுமா? फटा हुआ अनार बोले तो உடைந்து தன்னுடைய உள்ளான அழகை காட்டுகிற அனுபவம். टूटकर अपने अंदर की जो सुंदरता को बाहर प्रकट करती है वो अनुभव है। உள்ளான கனிகளை காட்டுகிற ஒரு அனுபவம். एक अंदरूनी फल को दिखाने वाले का अनुभव है। அப்போ நம்மட்ட இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் हमारे தெரியுமா? पास रहने वाले लोग कैसे होने चाहिए? கனி கொடுக்கிறவர்கள் फल देने वाले, ஆனா அதே வேளையில इसी समय में உள்ளான அனுபவத்தில் உடைக்கப்பட்டு கனி கொடுக்கிறவர்களா இருக்க एक வேண்டும். अंदरूनी अनुभव में फटा हुआ फटकर एक फल को दिखाने लायक होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இது ஆவிக்குரிய கனிகளை குறிக்கிறது. ये आत्मिक फल को जताती है। ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் आत्मिक फल को देना है तो வெளிப்புற வாழ்க்கை உடைந்துதான் இருக்க வேண்டும். बाहर की जो जीवन है फटा हुआ रहना உலக चाहिए। ஜீவன் உடைந்துதான் இருக்க जो வேண்டும். दुनिया के जीवन फटा हुआ रहना चाहिए। மாம்சீகம் உடைந்துதான் இருக்க जो வேண்டும். शारीरिक जीवन फटा हुआ रहना அப்படி चाहिए। உடைத்து கொண்டு வருகிற ஒரு கனிதான் அழகு நிறைந்ததாய் ரசம் நிறைந்ததாய் இருக்கிறது. वैसे फटकर बाहर आते ही वही जीवन एक फलदायक एक रस भरा हुआ जीवन होगी। அல்லேலூயா. हालेलुया। இந்த நீங்க அந்த அனார் எடுத்து பார்த்தோம் அப்படினா ये अनार को लेके देखते समय அப்படியே உடைந்து போய் அந்த பழம் இருக்கு அப்படினா वैसे फटकर ऐसा फल देखते ही உள்ள இருக்கிற அந்த முத்துக்கள் போன்ற இருக்கிற கனிகள் எல்லாம் ரசம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ऐसा फटकर रहते समय अंदर के जो मोती के समान रहने वाले फल रस भरा हुआ அது होगी। பார்க்கும் பொழுது செக்கச்செவேன்னு ரொம்ப அழகா இருக்கும். देखते ही लाल रंग में अच्छे सुंदरता होगी। சோ இன்னைக்கு நம்முடைய இருக்கிற ஜனங்களை அப்படிதான் நாம் நடத்த வேண்டும். तो आज हमारे जीवन हमारे साथ रहने वाले लोगों को वैसे हम चलाना அவர்களை चाहिए, அப்படிதான் உருவாக்க வேண்டும். वैसे उनको बनाना चाहिए। அவர்கள் உடைந்து உள்ளான அனுபவத்தில் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். फटकर अंदर के अंदर से बाहर फल देने लायक एक जीवन होना அதுதான் चाहिए। இந்த அங்கியில தொங்கப்பட்டு இருக்கிறது. वही वस्त्र में टंगा गया है। அடுத்ததாக இந்த அங்கியில பொன் மணிகள் தொங்கப்பட்டு இருக்கிறது. तो बाद में ये जो बागे में सोने की घंटियां टंगा गया है। இந்த மணி என்று பார்க்கும் பொழுது ये जो घंटी देखते समय ரெண்டு காரியத்தை பார்க்கலாம். दो कार्य को देख सकते हैं। ஒன்று एक இந்த மணி என்பது பாருங்க ஒரு ஆயத்தத்தை குறிக்கிறது. ये जो घंटी है एक तैयारी को दिखाती है। நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது अब स्कूल में पढ़ते समय
समय மணி அடிச்சா சாப்பாடு வந்துரும். जो घंटी बजा तो खाना आ जाती है। ஹல்லேலூயா. Hallelujah. மணி அடிச்சா ஸ்கூல் ஓபன் ஆகும்னு நமக்கு தெரியும். तो घंटी बजा तो स्कूल खुलने वाला அப்ப என்னடா ஒரு ஆயத்தம். क्या बोलते हैं, एक तैयारी है। இரண்டாவது நம்மட்ட இருக்கிற ஜனங்களை எப்பொழுதுமே ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். दूसरा हमारे साथ रहने वाले लोगों को हर समय परमेश्वर के आगमन के लिए तैयार करना चाहिए। அடுத்ததாக बाद में இந்த மணியை குறித்து பார்க்கும் பொழுது इस मनी के बारे में, घंटी के बारे में சகரியா 14ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ज़करिया का 14 अध्याय उसका 20वां वचन அந்த देखते समय குதிரையின் மணிகளிலே ये जो घोड़े की जो घंटियों में கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. परमेश्वर के लिए पवित्र करके लिखा रहना அப்ப है। இந்த மணி எதை குறிக்கிறது? ये जो घंटी किसको जताती है? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதை குறிக்கிறது. परमेश्वर के लिए पवित्रता को दिखाती है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த ஆசாரியன் வந்து உள்ளே போகும் பொழுது எதை கொண்டு போகிறார் என்றால் याजक अंदर जाते समय क्या ले जाता है? தன்னுடைய ஜனங்களை இந்த மாதுளம்பழத்தை போல இந்த மணிகளை போல கொண்டு போகிறார். अपने लोगों को एक अनार के फल के समान, घंटियों के समान ले जाता है। அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? கனியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். कैसे होना चाहिए? एक फल भरा जीवन होना தேவ चाहिए। நீதி நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर की धार्मिकता भरा हुआ लोग होना चाहिए। அடுத்ததாக இந்த மணிகளை போல ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்க इसके வேண்டும். बाद घंटी के समान तैयारी पाया हुआ लोग होना चाहिए। எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். सबसे ऊपर परमेश्वर के लिए पवित्रता में बना रहना चाहिए। இப்படிதான் இந்த ஜனங்களை ஒரு ஆசாரியன் உருவாக்கி இருக்க வேண்டும். ऐसे लोगों को याजक बनाया जाना चाहिए। அதற்கு அடையாளமாய் தான் इसके चिन्ह के அந்த लिए அங்கியின் ஓரத்துல उस बागे के छोर இந்த में மாதுளம்பழமும் மணிகளும் மாறி மாறி இருக்கிறது. देख अनार और घंटियां बदल बदल के रहती है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டுமே மாறி மாறி இருக்கணும். सब कुछ ऐसा बदल बदल के होना चाहिए। தேவனுக்குரிய பரிசுத்தமும் இருக்கணும், परमेश्वर का पवित्रता भी होना चाहिए, தேவ நீதியும் இருக்கணும், परमेश्वर का धार्मिकता भी होना கனி चाहिए, கொடுக்கிற வாழ்க்கையும் இருக்கணும், फल देने वाला जीवन भी होना चाहिए, ஆயத்தமாக்கப்பட்ட வாழ்க்கையும் இருக்கணும். तैयारी पाया गया जीवन भी होना So, இந்த चाहिए। ரெண்டுமே இருக்கிறது தான் तो दोनों भी रहती है, इसीलिए நாம் மணவாளன் இயேசுவை எதிர்கொள்ள हम முடியும். दूल्हा यीशु मसीह को हम சபை सामना कर அறை सकते हैं। அப்படிதான் உருவாக்க வேண்டும். कलीसिया वैसे बनाया जाना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்ம கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை எந்த அளவுக்கு கவனமாய் உருவாக்க வேண்டும். तो हमें दिया गया जो प्राणों को कितना सावधानी से उनको बनाना है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் ஊழியம் என்பது சாதாரணமானது அல்ல. इसीलिए सेवा बोले तो साधारण नहीं है। ஏதோ ஒரு வசனத்தை படிச்சுட்டு ஊழியம் பண்றதுக்கு कोई एक वचन को सीख कर आकर सेवा करने के लिए கேட்கிற ஜனங்கள் ஆயத்தப்பட வேண்டும். जो लोग सुनते हैं वो तैयार होना சரி, चाहिए। ஓகே. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். आखिरी चीज में कार्य को அந்த बताते யாத்திரம் 28ஆம் அதிகாரத்தின் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, निर्गमन 28वां अध्याय 35वां இந்த वचन कहती है, ஆசாரியன் உள்ளே போகும் பொழுதும் ये याजक अंदर जाते समय, வெளியே வரும் பொழுதும் बाहर आते समय இந்த அங்கியை உடுத்தி இருக்கிறார். बागे को पहना रहता है। இப்போ இந்த ஆராதனை கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரவேசிக்கும் பொழுதும் जो हारून परमेश्वर के पवित्र स्थान में प्रवेश करते समय, வெளியே வரும்போதும் बाहर आते समय அவன் சாகாதபடிக்கு वो न मरने के लिए அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்துக் கொள்ள वो வேண்டும். आप उसका आवाज सुनती रहना चाहिए, इसलिए उसको पहना रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அதன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க उसका வேண்டும். आवाज सुनते ही रहना चाहिए, அப்பொழுது ஆரோன் சாகாம இருப்பார். तभी हारून नहीं मरेगा। அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல இருந்து என்ன தெரியுமா? इससे क्या இந்த मतलब? அங்கியை मालूम है? போடும் பொழுது ये वस्त्र को पहनते இந்த समय மாதுளமும் இந்த மணிகளும் என்ன பண்ணா சத்தத்தை உருவாக்கி கொண்டு இருக்கும். ये जो अनार और घंटियां आवाज को बनाती है। உள்ளே போய் ஆசாரியன் பிரதான ஆசாரியன் என்ன பண்ணாரா? ஆராதனை செய்வார். तो अंदर जाके प्रधान याजक आराधना करता है, அவர் அங்கங்க போய் குத்து விளக்க ஏத்துவாரு, इधर उधर जाके उधर दीवट को जलाता है, அப்பத்தை மாற்றுவாரு, भोजन को बदलता है, தூப கலசத்தை கொண்டு போவாங்க. धूप वेदी को ले जाता இப்படி है। எல்லா ஆராதனை செய்யும் பொழுதும் ऐसे सारे सेवा टहल करते அவர் समय நடந்து கொண்டே இருப்பார். वो चलते रहता है। நடக்க நடக்க चलते चलते இங்க சத்தம் உருவாகி கொண்டே ये இருக்கு. आवाज बनती है। இப்ப எப்போ சத்தம் நின்னுட்டோ कभी आवाज बंद हो जाती அப்ப है, புரிந்து கொள்ளணும் ஆசாரியன் உயிரோட இல்ல. तभी समझ लेना चाहिए याजक जिंदा नहीं है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து ஒரு ஆவிக்குரிய ரகசியம் என்ன அப்படின்னா, इसमें से आत्मिक रहस्य क्या है? ஆசாரியன் உயிரோட இருந்தா याजक अगर जिंदा हो तो மாதுளம்பழமும் மணியும் சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். जो अनार की फल और घंटी आवाज देती रहेगी। அல்லேலூயா. 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 हालेलुया। இது என்ன அர்த்தம்னா, इसका अर्थ क्या ஒரு है? ஆசாரியன் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியான உயிருள்ள ஊழியத்தை செய்தால், अगर कोई याजक अपने सेवा में अच्छा एक जीवन भरा सेवा किया तो, ஒரு உயிருள்ள ஊழியங்களை செய்து கொண்டிருந்தால், जीवन भरा सेवा को करता रहा तो ஜனங்களுடைய வாழ்க்கையில சத்தம் வந்து கொண்டே இருக்கும். लोगों की जीवन में आवाज आती ही रहेगी। ஜனங்களுடைய வாழ்க்கையில சத்தம் இல்லையா? लोगों के जीवन में आवाज नहीं है क्या? ஆசாரியன் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்றபடி, तो प्रकाशित वाक्य 3रा अध्याय 1-2 वचन जैसे कहती நீ है, உயிருள்ளவனாய் இருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறது. जीवित है फिर भी मरा हुआ है। அல்லேலூயா.
அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் सेवा करने वाले அவர்கள் याजक உயிருள்ள ஊழியத்தை செய்ய வேண்டும். एक जीवन भरा एक सेवा को करना அவருடைய चाहिए. ஊழியத்துல ஜீவன் வெளிப்பட வேண்டும். उनका जो सेवा में एक जीवन प्रकट होना அவருடைய चाहिए. ஊழியத்துல அபிஷேகம் வெளிப்பட வேண்டும். उनका जीवन में अभिषेक प्रकट होना அவருடைய चाहिए. ஊழியத்துல வல்லமை வெளிப்பட வேண்டும். उनका जीवन में सामर्थ्य प्रकट होना அப்படி चाहिए. வெளிப்படும் பொழுது वैसे प्रकट होते समय இந்த ही மணிகளும் மாதுளம்பழமும் சத்தத்தை கொடுக்கும். ये जो घंटियां और अनार की फल आवाज क्यों देती है? இது என்ன சத்தத்தை கொடுக்கிறது? ये क्या आवाज देती ஒரு है? வசனத்தை பார்க்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை பார்க்கும் एक பொழுது वचन को देखते हैं यिर्मयाह 33वां अध्याय उसका 11 वचन. களிப்பின் சத்தம் உண்டாகிறது. वो जो आनंद की आवाज सुनाई देती है, மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகிறது. वो जो हर्षित की आवाज सुनाई देती है. எரேமியா 33:11 यिर्मयाह के 33वां अध्याय उसका 11 वचन. களிப்பின் சத்தம் உண்டாகிறது. वो जो आनंद की आवाज सुनाई அதே देती போல है, மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகிறது. वो जो हर्षित की आवाज सुनाई देती है, மணவாளனின் சத்தம் கேட்கிறது. दूल्हा की आवाज सुनाई देती है, மணவாட்டியின் சத்தம் கேட்கிறது. दुल्हन की आवाज सुनाई देती கர்த்தர் है. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற சத்தம் கேட்கிறது. परमेश्वर अच्छा है, उसका अनुग्रह सदा के लिए करके वो आवाज सुनाई देती है. ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வரல் சத்தம் கேட்கிறது. तो अब आराधनालय में स्तुतियों की जो बलि ले आने वाले की आवाज सुनाई देती है. இத்தனை சத்தம் கேட்கணும். ये सब इतना आवाज सुनाई देना है. சபையில இந்த சத்தம்லாம் கேட்கணும். कलीसिया में ये सब आवाज सुनाई देना है. களிப்பின் சத்தம், जो आनंद की आवाज, உள்ளான மகிழ்ச்சியின் சத்தம் அது. अंदर के एक हर्षित आनंद की மனம் आवाज, நிறைந்து ஆராதிக்கிற ஆராதனை அது. मन भर कर एक आराधना करने ஒரு वाले மகிழ்ச்சியின் आराधना, சத்தம். एक आनंद की आवाज, அது நம்முடைய முக மலர்ச்சியை காட்டுகிறது. वो हमारी जो चेहरे की एक मुस्कुरा एक सुंदरता को दिखाती है. மணவாளின் சத்தம் கேட்க வேண்டும். जो दूल्हा का आवाज सुनाई देना है. அல்லேலூயா. அல்லேலூயா. மணவாளன் பேசும்பொழுது மணவாட்டியின் சத்தமும் கேட்கணும் அங்க. अगर दूल्हा बात के समय दुल्हन के भी आवाज सुनाई देना है. அதே போல கர்த்தரை துதிக்கிற சத்தம் கேட்க வேண்டும். परमेश्वर की स्तुति करने वाला आवाज सुनाई देना है. கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற சத்தம் கேட்க परमेश्वर வேண்டும். की आराधना करने वाला आवाज को सुनना है. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல சங்கீதம் 118:15 பார்க்கும் பொழுது वैसे ही भजन संगीत 118:15 में देखते हैं ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்க வேண்டும். उद्धार की जो जय जयकार की आवाज सुनाई देना அப்ப है. இந்த சத்தம்லாம் சபையில கேட்கல அப்படினா, ये सब आवाज कलीसिया में नहीं सुनी तो, இந்த சத்தம்லாம் விசுவாச குடும்பத்துல கேட்கல அப்படினா, ये सब आवाज विश्वासियों के परिवार में नहीं सुनी तो ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். कुछ ना कुछ समस्या है. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க ஒரு பிரச்சனை இருக்கிறது. कहीं ना कहीं तो एक समस्या है. அப்ப ஒரு ஊழியன் சரியான விதத்தில் ஊழியம் செய்தால், अगर एक सेवक अच्छा रीति से सेवा किया तो நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். धर्मी के जो तंबू में उद्धार की आवाज सुनाई देगी. ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். हर एक परिवार में उद्धार की जय जयकार सुनती रहेगी. ஒவ்வொரு வீடுகளிலும் களிப்பின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். हर एक परिवार में आनंद की आवाज सुनती रहेगी. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆராதனை சத்தம் கேட்டுக்கிட்டே हर एक இருக்கும். परिवार में आराधना की आवाज सुनती रहेगी. இப்ப இந்த சத்தம்லாம் நிக்கு அப்படினா, ये सब आवाज सब बंद होती है. காரணம் புரிந்து கொள்ளணும். कारण समझ लेना चाहिए. ஊழியம் செய்கிற ஊழியன் அங்க ஏதோ ஒரு விதத்துல சரிந்து போய் இருக்கிறார். सेवा करने वाला सेवक कहीं ना कहीं तो गिरा पड़ा है. எங்க ஒரு இடத்துல விழுந்து போய் கிடக்கிறார். कहीं ना कहीं तो गिरा हुआ पड़ा है. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छा समझ लीजिए. உள்ள போகிற ஊழியன் தான் சாகுறான், ஊழியன் நிறைவடையல. देखो अंदर जाने वाला सेवक ही मरता है, सेवा पुराना होता है. ஊழியன் நடக்கத்தான் செய்கிறது, सेवा होती है, ஆனால் ஊழியன் செத்து போகிறார். लेकिन सेवक मर जाता है. அங்க சொல்லப்படும் ஆரான் அவன் சாகாதபடிக்கு, அவ்வளவுதான். हारून नहीं मरना चाहिए, इसीलिए बस ஊழியம் நடந்துகிட்டு தான் இருக்கிறது. सेवा होती रहेगी. ஆனா ஊழியக்காரனுடைய அழைப்பு ஏதோ ஒரு இடத்தில் செத்து போய் இருக்கலாம். तो सेवक के बुलावट कहीं ना कहीं तो मरा हुआ पड़ा அவர் है. பெற்ற கிருபை வரங்கள் ஏதோ ஒரு இடத்தில் குறைந்து போய் இருக்கலாம். पाया अनुग्रह वरदान कहीं ना कहीं तो कमी दिखती होगी. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என்ன அப்படினா, क्यों क्या बोले तो நம்முடைய ஊழியத்தின் நிலையை இது காட்டுகிறது. हमारे सेवा की स्थिति को बताती है. ஊழியம் வளர்ச்சியில இருக்கிறதா அல்லது அழிவின் பாதையில் இருக்கிறதா? तो सेवा बढ़ोती में है क्या, ये घटती हुई जाती है? வளர்ச்சியில இருக்கு அப்படினா, अगर बढ़ती है तो ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். उद्धार की आवाज सुनती रहेगी. களிப்பின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். आनंद की ध्वनि सुनती ஸ்தோத்திர रहेगी. சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். स्तुति की आवाज सुनती रहेगी. மணவாட்டிகள் மணவாளனுக்காய் கதறிக்கொண்டே இருப்பார்கள். दुल्हन जो है दूल्हा के लिए चिल्लाते रहेंगे. அந்த சத்தம்லாம் கேட்க கேட்க वो आवाज को सुनते सुनते ஒரு ஊழியன் இன்னும் அதிகமாய் ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறாங்க. एक सेवक उधर अधिक आराधना करते रहता है. அல்லேலூயா. हालेलुया. அப்போ இது நம்முடைய ஊழியத்தின் நிலையை காட்டுகிறது. ये हमारे सेवा की स्थिति को बताती है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த அங்கி இன்றைக்கு நாம் தியானித்த காரியத்துல புரிந்து கொள்ளணும். हम अध्ययन के कार्य में समझ लेना चाहिए. இந்த அங்கி நம்முடைய ஊழியரின் நிலையை கூட இத காட்டுகிறதா तो இருக்கிறது. हमारे ये जो बागे हैं ये अपने सेवक के स्थान को बताती है. அத ஃபர்ஸ்டே சொன்னேன். इसलिए पहले இது कहा நமக்கு அதிகாரம் கொடுக்க தான் செய்கிறது. ये हमें अधिकार பதவி கொடுக்க தான் செய்கிறது. पद देती है. அதன் நிமித்தமாக उसके कारण நம்முடைய வளர்ச்சி தடைபெற்ற கூடாது. हमारे जो बढ़ोती रुकना नहीं चाहिए. அல்லேலூயா. நம்முடைய வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். हमारे सेवा அதனால இந்த அங்கியை போட்டு இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் கவனமாய் இருக்க வேண்டும். जो बागे के पहने रहने वाला हर एक या सेवक समझ लेना चाहिए. ஒன்று இது கிருபையினால் நிறைந்திருக்க வேண்டும். एक तो ये अनुग्रह से भरा हुआ रहना चाहिए. இரண்டாவதாக இது கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். ये जो मसीह का अधीन होना चाहिए. மூன்றாவதாக இது கிறிஸ்துவை அண்டிக் கொண்டு இருக்க வேண்டும். तीसरा परमेश्वर के साथ रहना चाहिए. ஜனங்களை
உருவாக்குகிறதா இருக்க வேண்டும். लोगों को बनाने लायक होना चाहिए, எல்லாவற்றுக்கும் மேலாக सबके ऊपर நம்முடைய ஊழியத்தை வளர்ச்சி நிலையில கொண்டு செல்கிறதா இருக்க हमारे வேண்டும். सेवा को बढ़ोतरी के मार्ग में ले जाना चाहिए. அப்படிப்பட்ட அங்கியை உடுத்திக் கொள்ளுவோம். वैसा भाग्य को पहन लेंगे, ஊழியங்களை இன்னும் நாம் உண்மையாக உறுதியாக செய்வோம். सेवा को और सच्चाई से स्थिर से करेंगे. கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அழைப்பை அசட்டை பண்ணாதபடிக்கு जब परमेश्वर दिया हुआ ये जो बुलावट को तुच्छ ने जानना है, அந்த அழைப்புல உண்மை உத்தமமான ஊழியர்களை போல காணப்பட ये வேண்டும். जो सेवा में उत्तम और अच्छे सेवक बनकर दिखना चाहिए. கர்த்தர் தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपका हर एक लोग को आशीष करना है. ஆமென். आमेन. ஒரு இசை நம்ம எல்லாம் எழும்பி நின்று एक समय सब लोग खड़े हो जाएंगे. நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். हम प्रार्थना करके खत्म करने वाले हैं. அன்பின் பரலோகத்தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த நாளில் ராஜாவே ஏசப்பா, ஒரு ஆசாரியனின் உடைய குறித்து இந்த நாள் எங்களுடனே பேசுனீங்க ராஜாவே, அதற்கு நன்றி தகப்பனே ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜावे ஏசப்பா. और अंगीन अड़यालंगल करतावे ऐसा एक वस्त्र के चिन्ह को आपने हमसे बात किया प्रभु जी, इसके लिए धन्यवाद देते हैं. वो एक प्रभु जी एक पद को दिखाती है, एक अधिकार को दिखाती है, एक आपने हमें दिया एक पद को, एक ऊंचाई को दिखाती है प्रभु जी. हालेलुया, इसके लिए धन्यवाद देते हैं प्रभु जी. ये भाग्य को पहन रहने वाले हर एक लोग के मन में प्रभु जी ये विचार हर समय घूमते रहने चाहिए प्रभु जी. वो विश्वासी होने दो, सेवक होने दो, कोई भी होने दो प्रभु जी, हर एक के जीवन में एक भरपूरी होना चाहिए प्रभु जी. वैसा भरपूरी हमारे जीवन में दीजिए प्रभु जी. और एक प्रभु जी ये जो वस्त्र को पहनते समय प्रभु जी अनुग्रह से भरा हुआ रहना चाहिए प्रभु जी. हालेलुया, कभी भी ये अनुग्रह को हम खोना नहीं चाहिए. ये हमारे सामर्थ्य से नहीं बना प्रभु जी, ये आपके अनुग्रह से बना. वो हम समझ लेना चाहिए प्रभु जी. वो हमारे मन में हर समय रहना चाहिए. ये सारे चीज हमें जो दिया गया सेवा, आपके समूह में खड़े रहने वाले ये जो जीवन, आपके लिए हम जो दौड़ते हैं ये दौड़, ये सब किसी भी चीज प्रभु जी हमारे ज्ञान और बुद्धि से हम कमाया हुआ चीज नहीं है प्रभु जी. सब कुछ आपके अनुग्रह से எல்லாமே உம்முடைய கிருபையினால் நாங்கள் பெற்றிருக்கிறோம் தகப்பனே. அதற்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா இடத்திலும் அப்பா இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறவர்களாய் காணப்படணும் தகப்பனே. இயேசு கிறிஸ்து கீழாய் இருக்கிற और करतिन खिलाई இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நாங்கள் இருக்கணும் அப்பா. हर जगह पे यीशु मसीह को ऊंचा दिखाने लायक, प्रकट करने लायक, उसका हाथों के अधीन रहने लायक हम रहना चाहिए. यीशु मसीह को हर समय एक वस्त्र में कैसे छेद होती है प्रभु जी सिर को बाहर लाने के लिए, वैसा मसीह यीशु को हम एक सिर के समान प्रकट करने लायक होना चाहिए. हम नहीं प्रभु जी, आप ही हमारा सिर है प्रभु जी, आप ही कलीसिया का सिर है, आप ही सारे अंग को प्रभु जी हालेलुया आप पालन पोषण करते हैं, उनको संभालते हैं प्रभु जी. जो भी अंग बलहीन है, बल है, सारे चीजों को प्रभु जी आप ही उनका गति को, उसका सारे परिपूर्णता का प्रभु जी आप ही भरपूरी से भरते हैं प्रभु जी. सारे कलीसिया को प्रभु जी आप भर दीजिए प्रभु जी, सारे अनुग्रह से, सामर्थ्य से. वो जो सेवा के लोगों के जो सेवा को चला के ले जाते हैं प्रभु जी, वो कलीसिया वाले, वो सेवक है, उनको अनुग्रह से हर समय भरा हुआ रहना चाहिए प्रभु जी. हालेलुया, इसके लिए धन्यवाद देते हैं. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நான்காவது ராஜாவே கிறிஸ்துவை அண்டி கொள்ளுதலும் கர்த்தாவே ஏசப்பா, அண்டி கொள்ளுகிறவர்களை காணப்படணும், சார்ந்திருக்கிறவர்களை காணப்படணும். मसीह के साथ समीप रहने लायक, उसके साथ रहने लायक हम दिखना चाहिए प्रभु जी. हम प्रभु जी हालेलुया, हम मसीह यीशु के साथ रहना चाहिए, उससे छुपकावा रहना चाहिए प्रभु जी. किसी भी समय में हम मसीह को हम दूर नहीं रखना चाहिए, मसीह के साथ हर समय रहना चाहिए. ஏசப்பா எந்த இடத்திலும் கர்த்தாவே இயேசுவே எங்களுக்கு அதிகாரம், பதவி இந்த கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட போது ராஜாவே ஏசப்பா நாங்கள் உம்மை மறந்து விட கூடாது ராஜாவே. எல்லா இடத்திலும் உம்மை அண்டி கொள்ளுகிறவர்களாய், உம்மிடத்தில் சமீபமாய் இருக்கிறவர்களாய் நான் காணப்படணும் தகப்பனே. ஏசப்பா உம்மையே நாங்கள் வெளிப்படுத்தணும் தகப்பனே, உம்மை மட்டுமே நாங்கள் வெளிப்படுத்தணும் அப்பா. எங்களுடைய சுயத்தை எந்த இடத்துல நாங்கள் வெளிப்படுத்த கூடாதப்பா. எங்கள் ஊழியம் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பின் ஊழியமாய் இருக்கிறது, அப்படிப்பட்ட விசுவாசமாய் நீர் கர்த்தாவே எங்களை ரட்சிப்பை கொடுத்து, எங்களை விசுவாசத்தை கொடுத்து எங்களை இந்த இடத்தில் கூட்டி வந்திருக்கிறீரப்பா. அதற்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஏசப்பா ஐந்தாவது ராஜாவே ஜனங்களை உருவாக்குகிற ஒரு ஊழியமாய் இருக்கணும் தகப்பனே. ஏசப்பா அந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுகிற எல்லா ஆசாரியனும் தகப்பனே, எல்லா ஊழியக்காரனும் தகப்பனே, ஜனங்களை உருவாக்குகிறவர்களாய் இருக்கணும் அப்பா. எந்த இடத்திலும் ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனங்களுக்கு கர்த்தாவே ஜனங்களை விட்டு தங்களை உயர்த்துகிறவர்களாக, தங்களை வளர்க்கிறவர்களாக காணப்படக்கூடாது. लोगों को छोड़कर, लोगों को बढ़ोतरी को छोड़कर अपने आप को बढ़ाना, वैसा नहीं रहना चाहिए. हमारा सेवा वैसा होना चाहिए, लोगों को बढ़ाने लगा होना चाहिए. जो भी वचन हम बात करते हैं प्रभु जी, वो वचन से दूसरे लोग सुनकर आगे बढ़ने लायक, आगे परमेश्वर के साथ और निकट आने लायक होना चाहिए प्रभु जी. ऐसा एक सेवक हमारे कलीसिया में, हमारे सेवा में हम करना चाहिए प्रभु जी. हालेलुया. उसके बाद देखिए प्रभु जी सोने से बना हुआ एक अनार के समान प्रभु जी, एक सोने के समान अनार है और एक घंटिया है प्रभु जी. वो हमारे पवित्रता को दिखाती है और तैयारी को दिखाती है. हर सेवक जो भी चलाते हैं प्रभु जी, उनका जीवन एक फलदायक जीवन होना चाहिए. उनका जीवन एक फटा हुआ, अंदर से फटा हुआ और बाहर दिखाने लायक अच्छा एक अनार के समान, मोतियों के समान रस भरा हुआ एक जीवन,
फल देने लायक एक आत्मिक जीवन होना चाहिए, सेवा की जीवन होना चाहिए, और दूसरा एक पवित्रता दिखना चाहिए। ये दोनों साथ में रहकर एक सेवक सेवा करते समय ही उसमें आवाज बनती है प्रभु जी। एक दूल्हा के लिए एक दुल्हन की आवाज, एक कलीसिया में आराधना की आवाज, स्तुति की आवाज, आनंद की आवाज, परिवार में ये सब आनंद, स्तुति की, आराधना की आवाज सब सुनती रहेगी प्रभु जी। वैसा हमारे जीवन भी होना चाहिए। हम जिनको चलाते हैं उनका जीवन में वैसा होना चाहिए। अंधेरा नहीं प्रभु जी, रोशनी प्रकट होना चाहिए। आपके मुख की प्रकाश सारे परिवार में, सारे कलीसिया में चलाने वाले के द्वारा होना चाहिए प्रभु जी। और किसी जगह पे हम अगर ऐसा कमी हुए दिखे रहेंगे, आज हम अपने आप को सेवक और विश्वासी सब अर्पण करते हैं प्रभु जी। सारे लोग के जीवन को ऐसे बदल दीजिए, आप चलाइए। और जो सेवक है उनके स्थान को जान लेना चाहिए प्रभु जी। उनका बढ़ोती, उनका स्थान कैसा है, आत्मिक जीवन में बढ़ोती है क्या घटी है, ये सब हम जानकर हम चलना चाहिए। ये सब हमें आपने सिखाया प्रभु जी, इसका धन्यवाद देते हैं प्रभु जी। अगर एक जीवित रहते हुए एक मरा हुआ मुर्दा के समान नहीं, जीवित रहकर जीवन की एक जीवन बिताने के लिए, सेवा करने के लिए मांगते हैं। यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, आमीन। यीशु नाम में केटकरम पितावे, आमीन।